நடிகர்களும் எம்ஜிஆரும் நடிகர்களும் சிவாஜி கணேசனும் புகழணியின் உச்சத்திலே இருந்தபோது அவர் இருவருக்கும் பின்னணி குரல் கொடுத்தவர் டி.எம். சௌந்தரராஜன். அவங்களுடைய பெரும்பாலான பாடல்களை பாடிய பெருமை டி.எம். சௌந்தரராஜனுக்கு உண்டு. எல்லா ரசிகர்களுக்குமே ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கும், டி.எம். சௌந்தரராஜன் மட்டும் எப்படி எம்ஜிஆர் பாடலுக்கு எம்ஜிஆர் மாதிரியே பாடுகிறார், சிவாஜி படத்தில் பாடும்போது சிவாஜி மாதிரியே பாடுகிறார் என்று. இந்த சந்தேகத்தை இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன்கிட்டே அவருடைய மிக நெருக்கமான நண்பரான ஏ.ஆர்.எஸ். ஒரு முறை கேட்டார். நீங்கள் கேட்குற கேள்வி சரிதான், ஆனால் இப்படி இந்த பாடல்கள் அமைவதற்கு டி.எம்.எஸ். மட்டுமா காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதில் அந்த படத்துக்கு இசையமைக்கின்றவருடைய பங்கும் அந்த பாட்டை எழுதுகின்ற ஒரு பங்கும் கூட மிகப்பெரிய அளவில் இருக்குது என்று ஏ.ஆர்.எஸ்க்கு பதில் சொன்னாராம் எம்.எஸ். விஸ்வநாதன். அவர் அப்படிப்பட்ட ஒரு பதிலை சொன்னபோது ஏ.ஆர்.எஸ்க்கு நிஜமாகவே வழங்கலை. உங்கள் பங்கு அதில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க என்று எம்.எஸ். விஸ்வநாதன் அவர் கேட்க அவர் விளக்கமாக அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உதாரணத்துக்கு நினச்சி பாருங்கள், நான் ஆணையிட்டால் பாட்டை சிவாஜியும் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற பாட்டை எம்ஜிஆரும் பாடினா எப்படி இருக்கும்? அதனால் எந்தெந்த நடிகர்களுக்கு எப்படிப்பட்ட பாடல் அமையணும் அப்படின்றத இசையமைப்பாளனும் அந்த வரிகள் எப்படி அமையணும்னு பாடலாசிரியரும் தீர்மானம் பண்ண பிறகு தான் இந்த பாடல் உருவாகுது. அப்படி எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பாடலை தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு பின்னால் தான் டி.எம். சௌந்தரராஜன் இந்த பாடலை பாடினார். அதனால தான் எம்ஜிஆர் படத்துக்கு அவர் பாடும்போது எம்ஜிஆர் பாடுவது போலையும், சிவாஜி படத்துக்கு அவர் பாடும்போது சிவாஜியே பாடுவது போலும் உங்களுக்கு தெரிந்தது என்று ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கார் எம்.எஸ். விஸ்வநாதன். எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த விளக்கத்தை சொன்ன போது தான் எனக்கு அவர் பக்கம் இருந்த நியாயம் புரிய வந்தது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவிட்டிருக்கிறார் யார். நாடக உலகிலும் சரி, சினிமா உலகிலும் சரி, நடிகவேல் எம்.ஆர். ராதா எப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அவர் ராமாயணத்தை கிண்டல் செய்து நாடகம் நடித்து கொண்டிருந்த போது பல பேர் தங்களுடைய மனம் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் தெரிவித்தார்கள். சில பேர் அந்த நாடகம் நடக்கும்போது அங்கே கீழே அமர்ந்து கொண்டு கூட தகராறு செய்தது உண்டு. அதெல்லாம் பார்த்த எம்.ஆர். ராதா அடுத்து அந்த நாடகத்துக்காக போஸ்ட் ஒட்டும்போது ஒரு புதுமையான காரியத்தை செய்தார். என்னுடைய ராமாயணம் நாடகம் தங்களுடைய மனதை புண்படுத்துகிறது என்று நினைக்கின்ற யாரும் என்னுடைய நாடகத்தை பார்க்க வர வேண்டாம், அவங்க காசு எனக்கு வேண்டாம், இதையெல்லாம் மீறி நீங்கள் நாடகத்தை பார்த்துட்டு அதுக்கு உங்களுடைய மனம் புண்பட்டால் அதுக்கு நான் எந்த விதமும் பொறுப்பல்ல என்று ஒரு போஸ்டரை அச்சடித்து ஒட்டியிருக்கிறார் எம்.ஆர். ராதா. அந்த காலத்திலேயே இதெல்லாம் எப்படிப்பட்ட புரட்சி என்று நினச்சி பாருங்கள். ஒரு நாடகத்தை நடத்தும்போது எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இவரோ உனக்கு மாற்று கருத்துன்னா நீ வராத, உன்னுடைய காசு எனக்கு வேணாம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் எல்லாம் அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் வந்துவிடாது என்பது தான் உண்மை. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் மாதிரியே எம்ஜிஆர் எப்படிப்பட்ட கொடைவள்ளலாக இருந்தவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். தான் யார் யாருக்கு உதவி பண்ணோன்னு எம்ஜிஆர் எப்பவும் பட்டியல் போட்டு வெளியில் சொன்னதில்லை. ஆனால் அவரால் உதவி பெற்றவர்கள் இருக்காங்களே, அதை அவங்க பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அப்படி எம்ஜிஆரிடம் உதவி பெற்ற காக்கா ராதாகிருஷ்ணன் என்ற நடிகர் சொன்ன தகவலை தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த தகவலை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் காக்கா ராதாகிருஷ்ணனை பற்றி உங்களுக்கு முதல்ல நான் சொல்லியாகணும். காக்கா ராதாகிருஷ்ணனும் சிவாஜியும் ஒரே நாடகக்குழுவிலே ஒன்றாக பணியாற்றியவர்கள். ரெண்டு பேரும் ஆரம்ப காலத்தில், அதாவது இந்த நாடகக்குழுவில் சேருவதற்கு முன்னால் ஒன்றா தான் நாடகம் பார்க்க போவாங்களாம். ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். ஆனாலும் நாடக கோட்டாவில் போய் உட்கார்ந்த உடனே ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்களாம். அவங்க கவனமெல்லாம் அந்த நாடகத்து மேலேயே தான் இருக்கும். நாடகத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு ரெண்டு பேரும் அந்த நாடகத்தில் எப்படி நடித்தாங்களோ அப்படி நடித்து பார்த்துப்பாங்களாம். இப்படி நடிகர் திலகத்தோடு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தவர் காக்கா ராதாகிருஷ்ணன். சிவாஜி கணேசன் மிகப்பெரிய உயரத்துக்கு போனதுக்கு பின்னாலே என்னை மறக்காத ஒரு கலைஞராக இருந்தார். எங்களுடைய நட்பும் பாசமும் அப்படியே தொடர்ந்தது என்று நடிகர்களும் சிவாஜி கணேசனை பற்றி பல பத்திரிகைகளிலே பதிவிட்டிருக்கின்ற காக்கா ராதாகிருஷ்ணன் எம்ஜிஆரை பற்றி ஒரு அபூர்வமான தகவலையும் ஒரு பத்திரிகையிலே பதிவிட்டிருக்கிறார். தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற படத்திலே எம்ஜிஆரோடு நடித்து கொண்டிருந்தார் காக்கா ராதாகிருஷ்ணன். அப்போ எம்ஜிஆர் காக்கா ராதாகிருஷ்ணன்கிட்ட உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிருக்கார். எனக்கு 3000 ரூபா தராங்க என்று காக்கா ராதாகிருஷ்ணன் பதில் சொல்ல உடனடியாக தயாரிப்பாளரை கூப்பிட்ட எம்ஜிஆர், என்ன அண்ணனுக்கு இவ்வளோ கம்மியாக சம்பளம் தரீங்க, அண்ணனுக்கு 5000 ரூபா சம்பளம் தாங்க என்று அந்த தயாரிப்பாளரும் சொல்லியிருக்கிறார். இது பல நடிகர்கள் செய்யக்கூடிய விஷயந்தான். அவருக்கு நீங்கள் 5000 தாங்க 7000 தாங்கன்னு சொல்லிட்டு போகலாம். இதுக்கு பின்னால் எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை தான் மிகவும் முக்கியமான வார்த்தை. இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல 2000 ரூபாய், அந்த 2000 ரூபாயை என்னுடைய சம்பளத்திலிருந்து பிடித்து கொள்ளுங்கள் என்று அந்த தயாரிப்பாளரிடம் சொன்னாராம் எம்ஜிஆர். அங்கே தான் எம்ஜிஆர் என்ற மனிதர் மாமனிதராக உயர்ந்து நிற்கிறார். சாதாரணமாக திரைப்படங்களில் முத்த காட்சியில் நடிக்க மாட்டேன்னு நடிகர்கள் தான் சொல்லுவாங்க.
ஒரு நடிகர் அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா? பல பத்திரிகை பேட்டியில் ஓப்பனாக அப்படி சொல்லியிருக்கார் நடிகர் மாதவன். முத்த காட்சியில் நடிக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. அப்படி ஒரு முத்த காட்சியால் தான் ஒரு படம் ஓடுன்னு அந்த படமே எனக்கு தேவையில்லை என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவிட்டிருக்கிறார் மாதவன். அதே மாதிரி அந்த பத்திரிகை பேட்டியில் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயமும் உண்டு. இந்த அன்பே சிவம் படத்தில் கமல்ஹாசனோடு இணைந்து நான் நடித்தேன். அந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் என்னென்ன விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க தெரியுமா? அந்த விமர்சனங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அந்த படத்தில் மட்டும் நான் நடிக்காமல் இருந்தேன்னா பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பே எனக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அது மட்டும் இல்லை, கமல்ஹாசன் என்கின்ற உன்னதமான மனிதரோடு பழகின்ற வாய்ப்பையும் நான் இழந்திருப்பேன். அதனால்தானோ இன்னும் பல பெரியவர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு. ஆனால் கமல்ஹாசன் விஷயத்தில் தீர விசாரிச்சிருந்தா கூட இந்த மெய்யான விஷயம் எனக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் மாதவன். ஒரு திரைப்படம் எந்த நேரத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது. இன்னும் சரியாக சொல்லணும்னா சில நட்சத்திரங்களாலேயே அப்படி கணிக்க முடியாமல் போயிருக்கு. சம்சாரம் அது மின்சாரம் என்ற பெயரில் தமிழ் உருவான படத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்தில் மறக்க முடியாத ஒரு பாத்திரம் மனோரமா ஏற்றிருந்த பாத்திரம். அட கம்முனு கடை என்று மனோரமா சொல்லும்போது மொத்த தேட்டரும் குலுங்கும். அந்த படம் தெலுங்கிலே உருவான போது அந்த படத்தில் சவுகார் ஜானி நடித்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று எண்ணினார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான சரவணன். ஆனால் சவுகார் ஜானிக்கு அந்த பாத்திரத்தை ஏற்று நடிப்பதிலே மிகப்பெரிய தயக்கம். எதனால் என்று தான் முக்கியம். மனோரமா அளவுக்கு என்னால் அந்த பாத்திரத்தை சிறப்பாக செய்ய முடியுமா என்று சந்தேகப்பட்டார் சவுகார் ஜானி. சவுகார் ஜானி எப்படிப்பட்ட நடிகை என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனாலும் மற்றொரு கலைஞரை மதிக்கின்ற பாங்கு இருக்கு பாருங்கள், அதுதான் இந்த இடத்துல முக்கியம். ஆனாலும் சரவணன் சவுகார் ஜானிகிட்ட நிச்சயமாக நீங்கள் இந்த பாத்திரத்தை மிகச்சிறப்பாக செய்ய முடியும் என்று சொல்லி அந்த வற்புறுத்தி அந்த படத்தில் நடிக்க வைத்தார். அதே மாதிரி அந்த படத்திலே கதாநாயகன் நடித்தவர் சுஹாசினி. தமிழில் லக்ஷ்மி ஏற்றிருந்த பாத்திரத்தை தான் தெலுங்கிலே சுஹாசினி ஏற்றிருந்தார். அந்த படத்தில் சுஹாசினி நடிப்பதற்கு முன்னால் அவருடைய தந்தையான சாருஹாசன்கிட்ட தான் அந்த படத்தில் சுஹாசினி நடிப்பதை பற்றி சரவணன் பேசினார். அந்த பாத்திரத்தில் என்ன இருக்குது, அதனால் இதில் சுஹாசினி நடிக்கணும்னு தோணலை எனக்கு என்று பதில் சொல்லிவிட்டார் சாருஹாசன். அப்போ சரவணன் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு முறை சம்சாரம் மின்சார படத்தை சுஹாசினியை பார்க்க சொல்லுங்கள், அவருக்கு பிடிச்சிருந்தா நடிக்கட்டும், இல்லைன்னா நடிக்க வேணாம். பார்த்ததுக்கு பின்னாலே சுஹாசினி இந்த படத்தை நடிக்க ஒப்புக்கொண்டார். அந்த படம் அவருக்கு அப்படி ஒரு பெயரை தெலுங்கிலே பெற்று தந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தயக்கம் காரணமாக சவுகார் ஜானி இந்த பாத்திரத்தை ஏற்க தயங்கினார். சுஹாசினியுடைய தந்தை அந்த பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லை என்பதனால சுஹாசினியை நடிக்க வைக்க தயங்கினார். ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த திரைப்படம் தான் சம்சாரம் மின்சாரம் தெலுங்கு பதிப்பு.